கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் அவருடைய பிரதான கிருபினாலும் இரக்கத்தினாலும் நாம் சகோதர சகோதரிகளாக இப்படியாக இந்த புதன்கிழமை மாலை பொழுதிலே ஒன்றாக கூடி வந்து சர்வவல்லமையுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளவும் அவருடைய விலைமதிக்க முடியாத சத்தியங்களை நாம் தியானிக்கவும் நமக்கு தேவன் இரக்கம் பாராட்டி நம் அனைவரையும் எப்படியாக இந்த ஒரு வாய்ப்பில் தேவன் கூட்டி சேர்த்துக்கிறார். ஆகவே நன்றிகளையும் துதிகளையும் சோத்திரங்களையும் நாம் கத்தர் மூலமாக தேவனுக்கு எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கு உண்டான பாடத்துக்கு நாம் இப்பொழுது கடந்து செல்லலாம். அன்பானவர்களே, அன்பான சார் சொல்ல நாம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் அதில் தொடர் பாடமாக நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். அன்பான சகோதர சொல்ல அப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மாபெரும் விலையேறப்பட்ட சத்தியங்களை நம்ம தொடர்ந்து தியானித்து அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய ரகசியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அன்பானவர்களே, அந்த வகையில் தேவன் ஒவ்வொரு வாரம் அப்படியாக நமக்கு வாய்ப்பு தந்து வருகிறார். அன்பான சகோதரர்களே, கடந்த வாரத்தில் கூட நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் பார்த்த வகுப்பு மூன்றாவது பாகம், மூன்றாவது வகுப்பு. அந்த மூன்றாவது வகுப்பில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? அந்த தலைப்பு என்னங்க? மூன்றாவது வகுப்பின் தலைப்பு 4 முகங்களையுடைய சக்கரங்கள். 4 முகங்களையுடைய சக்கரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் அந்த சக்கரம் பார்த்தோம், 4 ஜீவன்கள், அப்புறம் 4 முகங்களையுடைய சக்கரங்கள், அதை நாம் பார்த்தோம். அப்போ அந்த சக்கரங்கள் மற்றும் அந்த ஜீவன்கள் எதை குறிக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம பாடத்தில் நம்ம தியானித்தோம். இப்போ சக்கரங்களும் அந்த 4 ஜீவன்கள் வந்து பிதாவாகிய தேவனுடைய 4 குணலட்சணங்களை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தோம். சக்கரங்கள் எதை அடையாளப்படுத்துதுங்க? தேவனுடைய தெய்வீக திட்டங்களை அடையாளப்படுத்துகிறதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுவும் நாம் பார்க்கும்போது அந்த சக்கரங்கள் பார்க்கும்போது அந்த 4 ஜீவன்கள் அது வந்து 4 ஜீவன்கள் அது என்னென்ன முகம்? ஒவ்வொரு ஜீவனும் என்னென்ன முகம்? ஒன்று வந்து சிங்க முகம், கழுகு முகம், மனுஷ முகம், அப்புறம் காளை முகம். இப்படி 4 முகங்கள் பார்த்தோம், 4 ஜீவன்கள் பார்த்தோம். அதில் வந்து மனுஷ சாயல் எப்படி இருந்துச்சு? மனுஷ சாயலாக இருந்துச்சுன்னு பார்த்தோம். அது மனுஷ சாயலாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஜீவன்கள் 4 ஜீவன்கள், ஆனால் மனுஷ சாயலில் வந்து அது இருந்ததுன்னு பார்த்தோம். அதில் நாம் பார்க்கும்போது அந்த ஜீவன்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டைகள் ஒன்றோடொன்று இணைந்து இருந்ததுன்னு பார்த்தோம். அந்த செட்டைகள் என்பது எதை குறிக்குதுன்னு பார்த்தோம்? செட்டைகள் எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தோம்? செட்டைகள் சத்தியத்தை அடையாளப்படுத்துது. செட்டைகள் வந்து சத்தியத்தை அடையாளப்படுத்துன்னு பார்த்தோம். அந்த செட்டைகள் வந்து ஒன்றோடொன்று இணைஞ்சிருக்கிறது, தேவனுடைய சத்தியங்கள் ஒன்றோடொன்று இணைந்து இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே வந்து பார்த்திங்கன்னா செட்டைகள் விரிந்திருக்கிறது வந்து வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள். செட்டைகள் வந்து விரிக்கப்படாமல் இருக்கிறது இன்னும் வெளிப்படுத்தாத சத்தியங்கள்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்பான சகோதரர், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாடமானது, இதுக்கு ஒரு தலைப்பு நாம் பார்க்கும்போது மனுபுத்திரனே உன் காலூன்றி நில். 4வது பாகம் மனுபுத்திரனே உன் காலூன்றி நில் அப்படிங்கிறத நமக்கு இன்னைக்கு பாடத்தின் தலைப்பு நம்ம பார்க்குறோம். இந்த 4 ஜீவன்களுமே பாருங்க ஒன்றோடொன்று அந்த சட்டைகள் இணைஞ்சிருந்துச்சு. 4 சக்கரங்கள். அந்த 4 சக்கரங்களும் பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்குன்னா, சக்கரம்னா அதோ ஒரே ஒரு வளையம் மட்டும், ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் இருக்கிற மாதிரி இல்லை. அதுக்கு 4 முகம் இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்படிதான் இந்த சக்கரம் வந்து அதுக்கு 4 முகம் இருக்குதுன்னு பார்க்குறோம். 4 முகங்களுடைய சக்கரமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது சக்கரத்துக்குள்ள சக்கரம் எப்படி இருக்குதுங்க? சக்கரத்துக்குள்ள சக்கரம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மாதிரி அந்த படத்தில் இருக்கிற மாதிரி தான் சக்கரத்துக்குள்ள சக்கரமாக இருக்குது. அதில் 4 முகம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். 4 முகங்கள் அந்த சக்கரத்துக்கு இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த சுற்றிலும் கண்களால் நிறையப்பட்டிருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் எல்லா திசையிலும் போகுதுங்கிறது பார்க்குறது. அந்த அர்த்தங்கள் பார்க்கும்போது 4 சக்கரங்கள். 4 சக்கரங்கள் எதை குறிக்குது? தேவனுடைய தெய்வீக திட்டங்கள். சக்கரங்கள் வந்து தேவனுடைய தெய்வீக திட்டத்தை வந்து வெளிப்படுத்துது. அந்த சக்கரத்துக்கு 4 முகம் இருக்குன்னு பார்த்தீங்களா? அந்த சக்கரத்துக்கு 4 முகம் இருக்கிறது எதை குறிக்குதுன்னா, 4 திசையிலையும் தேவனுடைய திட்டங்கள் செயல்படுவதை குறிக்குது.
4 சக்கரங்கள் வந்து தேவனுடைய தெய்வீக திட்டத்தை வெளிப்படுத்துது. அந்த சக்கரத்துக்கு 4 முகம் இருக்குங்கிறத பார்த்தோம். அந்த 4 முகங்கள் வந்து தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் இந்த பூமியுடைய 4 திசையிலையும் செயல்படுவதை வந்து குறிக்குது. இதுவும் பாருங்க, இந்த மாதிரி சக்கரத்துக்குள்ள சக்கரம், சக்கரத்துக்குள்ள சக்கரம் அப்படின்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்குள்ள தெய்வீக திட்டம். அவருடைய தெய்வீக திட்டங்கள் வந்து பாருங்க நிறைய இருக்கு. அப்போ திட்டத்துக்குள்ள திட்டம். அப்போ இந்த சக்கரத்தை நகர வைக்கிறது எது? சக்கரத்துக்குள்ள ஜீவன் இருக்கு. சக்கரத்தை நகர வைக்கிறது ஜீவன்கள். அந்த 4 ஜீவன்கள் சொல்லி பார்க்கிறோம். அந்த 4 ஜீவன்கள் பிதாவாகிய தேவனுடைய 4 குணலட்சங்களை வெளிப்படுத்துது. இதை வந்து கேபார் நதி அண்டையில இருந்து யார் பார்த்துட்டு இருக்கிறாங்க? எசேக்கியேல். சிறையிருப்பின் தேசம் பாபிலோன் தேசத்துல கேபார் நதி அண்டையில இருந்து எசேக்கியேலுக்கு தேவன் வந்து அதை வெளிப்படுத்தி காமிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு இருக்காரு எசேக்கியேல். இந்த 4 ஜீவன்கள், அது போகக்கூடிய பாதை, அது எங்கெங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறது எல்லாமே அதை வந்து எசேக்கியேல் பார்க்குறாரு. அதில் வந்து எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம் வாசிக்கலாம். அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலாக மண்டலத்தில் மேலிருக்கிற ஒரு சத்தம் பிறந்தது. பாருங்க, அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கையில், அந்த ஜீவன்கள் வந்து நின்று தங்கள் செட்டைகளை வந்து தளர விட்டுருக்கான். அதாவது ஒரு இலைப்பாதலுக்குள்ள தளர விட்டுருக்குது. அப்போ அவைகளின் தலைகளுக்கு மேலாக மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் இருந்துச்சான். அப்போ இது வந்து பார்க்கும்போது இந்த ஜீவன்கள் நின்று தங்கள் செட்டைகளை தளர விட்டு, செட்டைகள் என்றாலே சத்தியத்தை அடையாளப்படுத்துன்னு பார்த்தோம். அப்போ இது வந்து பார்க்கும்போது இந்த செட்டைகளை வந்து தளர விட்டுருக்குது. இந்த ஜீவன்கள் இப்படியாக வந்து இந்த ஜீவன்கள் செட்டைகளை தளர விட்டுருக்குன்னு சொல்லி இது எதை குறிக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 1000 வருட அரசாட்சி ஆரம்பத்தை குறிக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து தன்னுடைய 1000 வருட அரசாட்சியை ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா? அந்த 1000 வருட அரசாட்சியுடைய ஆரம்பத்தை இது குறிக்கக்கூடியதா இருக்குது. கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய துவக்கத்தை வந்து இது குறிக்குன்னு சொல்லி பார்க்கணும். கர்த்தர் இப்போ 2ஆம் வருகையில வந்து ராஜரீகம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ராஜரீகத்துக்குள்ள தான் நாம் எல்லாமே இருக்கிறோம். இப்போ அங்கே நாம் பார்க்கும்போது அந்த அந்த ராஜாதி ராஜாவா வந்து கர்த்தர் வந்து ஆளுகை செஞ்சுட்டு இருக்கார். சரிங்களா? அடுத்து எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் வாசிக்கலாம். அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. பாருங்க, இங்க நான் பார்க்கும்போது அவைகளின் தலைகளுக்கு மேல என்ன இருக்கு? மண்டலத்தின் மேல நீல ரத்தினம் போன்ற விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயல் இருக்குது. ஒரு சிங்காசனத்தினுடைய சாயல், சிங்காசனத்தினுடைய சாயல் இருக்கு. நீல ரத்தினம், அது சிங்காசனம் எப்படி இருக்குங்களாமா? நீல ரத்தினம் போல ஒரு சிங்காசனம் விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயல் இருக்குது. அந்த சிங்காசனத்தின் சாயல் மேல மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயல் இருக்குது. அப்போ இந்த ஒரு காட்சியை எசேக்கியேல் வந்து பார்த்துட்டு இருக்கார். இந்த மாதிரி தான் அந்த தரிசனம் இப்படிதான் தெரியுது. இந்த படத்துல இருக்கிற மாதிரி தான் அந்த காட்சி அவருக்கு தெரியுது. அந்த மண்டலத்தின் மேல வந்து நீல ரத்தினம் போல விளங்கக்கூடிய ஒரு சிங்காசனத்தின் சாயல் இருக்குது. அப்போ அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல வந்து மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருக்கு. மனுஷ சாயலுக்கு ஒத்த சாயல் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிதான் அந்த ஒரு இது காமிக்கப்படுது. அப்போ இது வந்து கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியுடைய துவக்கத்தை வந்து குறிக்கிறத பார்க்குறோம். அதில் கர்த்தருடைய ராஜரீகம் செய்யப்படுகிறத வந்து பார்க்குறோம். அடுத்து 27ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். பாருங்க, அவருடைய இடுப்பாக, இது வந்து கர்த்தருடைய மனுஷகுமாரன் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவின் நிறமா இருந்துச்சு. அதாவது அக்னிமயமான சொகுசாவினுடைய நிறம் அவ்வளோ பிரகாசமான ஒரு நிறமா இருக்குது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன் அப்படிங்கிறார். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடுப்புக்கு மேலே சொகுசாவின் நிறம் வந்து நான் பார்க்குறேன். அதாவது பர்ஃபெக்டான திருச்சபை, பர்ஃபெக்டான திருச்சபை. அதாவது அங்கே கர்த்தருடைய 2ஆம் வருகையில வந்து அதாவது நமக்கு படித்தோம், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோட
பிரதான தூதனுடைய சத்தத்தோட தேவ எக்காலத்தோட வானத்திலிருந்து தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது சொல்றாரு போல். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அதுவரை கிறிஸ்துவுக்கு மரித்தவங்க வந்து முதலாவது எழுந்து போய் கர்த்தரோட சேர்ந்துருவாங்க. ஆண்டவர் 2ஆம் வருகையின் போது அவர் மகிமையான சபை அவரோட போய் சேருது. அதுக்கப்புறம் பின்பு உயிரோடக்கூடிய நாமும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோசாவின் நிறமா இருக்குது அப்படிங்கும்போது அது பர்ஃபெக்டான திருச்சபை குறிக்குது. இடுப்புக்கு கீழே அக்கினிமயமான பிரகாசம். இடுப்புக்கு கீழே உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்கினிமயமான இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அக்கினிமயம் அப்படின்னா இடுப்புக்கு கீழே கால் பகுதி. கால் பகுதினா நம்ம தான் இந்த கடைசி காலத்தில் உள்ளவர்கள் திருச்சபையின் பிள்ளைகள். அப்போ இங்கே வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு எதில் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே ஒரு சோதனைக்குள் இருக்கிறாங்க. நாம் எல்லாமே இப்போ பாருங்க, மாம்சத்தில் இருக்கக்கூடிய திருச்சபை எதில் இருக்குது? சோதனைக்குள்ள. மாம்சத்தில் இருக்கக்கூடிய திருச்சபை வந்து ஒரு சோதனைக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா இங்கே வந்து நம்ம படிக்கிற மல்கியால் படிச்சோம், பொன்னை போல புடம்படுறார், பொன்னை போல புடம்படுறார். அப்போ இந்த அக்கினியில் எப்படி ஜொலிக்கிறாங்களோ பாருங்க, அதாவது அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாக இருக்கின்றேன். திருச்சபையின் பிள்ளைகள் சோதனைக்குள்ள இருந்தாலும் பாருங்க, கர்த்தர் வந்துட்டாரு, அரசாட்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க திருச்சபையின் பிள்ளைகள் வந்து சோதனைக்குள்ள இருந்தாலும் அங்க என்ன இருக்குன்னா அவங்களுக்கு அவங்க ஜொலிப்பாங்க, பிரகாசமா அவங்க வெளிச்சம் தருவாங்கன்னு சொல்லிப்பாங்க. ஏன்னா உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்க வெளிச்சம் தருவாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. அக்னியில போட்டாலும் அவங்க ஜொலிப்பார்கள் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்ப இப்படியாக வந்து இங்க வந்து எசேக்கியேல் பார்க்கிற தரிசனத்துல அந்த இடுப்புக்கு மேல சொகுசாவின் நிறமா இருக்கு, இடுப்புக்கு கீழே அக்கினிமயமாகவும் அது சுற்றிலும் பிரகாசமா இருக்கக்கூடிய இந்த காட்சியை தான் அவர் பார்க்கிறார். அடுத்தது 28ஆம் வசனம், எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல பார்க்கும்போது எசேக்கியேல் 1:28, மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். பாருங்க, அதாவது மழை பெய்யும் நாள்ல நம்ம மழை பெய்யும் நம்ம பதில் வந்து மழை பெய்யறதுலாம் பார்த்துருப்போம். அந்த மழை பெய்யும் போது பாருங்க, மேகத்தின் மேல வானவில் எப்படி காணப்படுது? வானவில் நாம் பார்த்துருப்போம். மழை பெய்யும் பொழுது வானவில் நம்ம வந்து பார்த்துருப்போம். அது எப்படி காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்படியே சுற்றிலும் அந்த பிரகாசம் காணப்படுதா. வானவில் இருக்கும்போது அது சுற்றிலும் வந்து வானவில் வந்து ஒரு வட்டமான ஷேப்ல தான் இருக்கு. வானவில் வந்து ஒரு வட்டமான ஷேப்ல தான் இருக்கும். அந்த வட்டமான ஷேப்ல கூடிய அந்த வானவில் வந்து அது சுற்றிலும் பிரகாசமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். பிரகாசமா அந்த வானவில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமா இருந்துச்சு. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன் அப்படிங்கிறார். அப்பொழுது பேசுகிற அவருடைய சத்தத்தை வந்து நான் கேட்டேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த ஒரு காட்சியை வந்து அவர் பார்க்கிறாரு. இது வந்து வானவில் வந்து பாத்தீங்கன்னா அது போல இருக்குதுங்கிறார். எசேக்கியேல் அந்த காட்சியை பார்க்கும்போது, அதாவது வானவில் வானத்துல நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரிதான் ஒரு பிரகாசமா அது காட்சி தரும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த ஒரு வானவில் வந்து பாத்தீங்கன்னா வானவில் வந்து பார்க்கும்போது அதாவது தேவனுடைய உடன்படிக்கை அடையாளப்படுத்துது, தேவனுடைய உடன்படிக்கை அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்க்கிறோம். வானவில் வந்து பாருங்க, பார்க்கும்போது வானவில் வானத்துல வரும்போது மழையும் பெய்யும், மழையும் பெய்யும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் தெரியும், சூரியனும் தெரியும். இப்போ எப்படி வானவில் வரும் அப்படின்னா மழையும் பேஞ்சிட்டு இருக்கணும், சூரியனும் என்ன ஆகும், சூரிய வெளிச்சம் அங்கே படணும். அப்பதான் வந்து வானவில் வந்து தோன்றும். வானவில் வந்து இல்லாட்டி வானத்தில் நமக்கு தெரியாது. அப்போ எசேக்கியேல் வந்து இந்த காட்சியை பார்க்கறது எதை குறிக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது வானவில் என்பது தேவனுடைய உடன்படிக்கை அடையாளப்படுத்துது. நோவா காலத்தில் வந்து ஜலப்பிரளயம் வந்துச்சு இல்லைங்க. அப்போ ஜலப்பிரளயத்தில் வந்து இனி அழிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் உடன்படிக்கையை வந்து உடன்படிக்கை அடையாளமா இந்த வானவெல்ல வந்து வச்சாருன்னு சொல்லி பார்க்குறோம். உடன்படிக்கை அடையாளமா வானவெல்ல வந்து அங்கே வானத்தில் வச்சார். அப்போ வானவில் வந்து தேவனுடைய உடன்படிக்கையை அடையாளப்படுத்திக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ வானவில் வந்து வானத்தில் வரும்போது மழையும் பெய்யும், சூரியனும் இருக்கும். மழையும் பெய்யும், சூரியனும் இருக்கும். மழை பொதுவாகவே ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா சொல்லப்படுது. அப்படின்னா இங்கே சூரியன் அங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். வானவில் வரும்போது மழையும் இருக்கும், அதில் வந்து சூரியனும் இருக்கும், சூரிய வெளிச்சம் இருக்கும். அப்போ வந்து இந்த நம்ம காட்சியில் பார்க்கும்போது இந்த வானவில் தேவனுடைய உடன்படிக்கை அடையாளப்படுத்துது, மழை ஆசீர்வாதத்தை அடையாளப்படுத்துது. அதே நேரத்தில் வந்து சூரியனும் இருக்கும். அந்த சூரியனும் இருக்கிறத அடையாளப்படுத்துதுன்னா நீதியின் சூரியன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க இருப்பார். 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்குதுன்னா கர்த்தர் வந்திருப்பாரு அப்படிங்கிறது அர்த்தம்.
அப்ப எசேக்கியேல் வந்து இந்த இந்த தரிசனத்தை பார்க்கிறார், இதை வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப எசேக்கியேல் பார்க்கறாருன்னா நாம பார்த்துட்டு இருக்கிறோம். அன்னைக்கு வந்து எசேக்கியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். அது யாருக்கு? நமக்கு தான் வந்து வெளிப்படுத்தினது தான் அந்த எசேக்கியேல் மூலமா காட்டின தரிசனம். இப்ப நாம தான் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய யாரோட அரசாட்சி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றது நாம தான் சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிக்கலாம். 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே ம், நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது ம். சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். பாருங்க, இப்போ அங்க வந்து ஒரு சிறையிருப்பில் இருக்கிறார். அப்பதான் வந்து நான் பார்க்கறாரு, வானங்கள் திறக்கப்படுது. வானங்கள் திறக்கப்பட்டு தேவ தரிசனங்களை வந்து பார்க்கறாரு. அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவருக்கு வானங்கள் திறக்கப்பட்டுச்சு. அதே போல நமக்கும் இன்னைக்கு தேவன் என்ன பண்றாருன்னா அவருடைய தெய்வீக திட்டங்களை வெளிப்படுத்துறாரு, தேவ தரிசனங்களை பார்க்கறாரு. அன்னைக்கு எசேக்கியேல் பார்த்தேன் அப்படிங்கிறாரு, இன்னைக்கு நாம தான் பார்த்துட்டு இருக்கிறோம். எசேக்கியேல் பார்த்துட்டு இருக்கிற காரியங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அன்பான சகோதர சொல்லு, அப்ப பாருங்க, அன்னைக்கு 30ஆம், அதாவது கேபார் நதி அண்டையில 30ஆம் வருடம் 5ஆம் மாதம் 5ஆம் தேதியில வானம் திறக்கப்பட்ட அந்த காட்சிகளை வந்து பார்க்கிறாரு. அப்ப 4 ஜீவன்கள்லாம் தெரியுது. அந்த 4 ஜீவன்கள் வந்து பிதாவாகிய தேவனுடைய 4 குணலட்சணங்கள். அந்த சக்கரம் வந்து தேவனுடைய திட்டத்தை வந்து அடையாளப்படுத்துது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப இப்படியாக வந்து நாம தான் எசேக்கியேல் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப சொல்றாரு பாருங்க, அப்ப நம்ம 2ஆம் அதிகாரத்துக்குள்ள போக போறோம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்துல 1ஆவது வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். பாருங்க, இப்போ 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இப்ப சொல்றாரு தேவன், மனுபுத்திரனே, அவர் என்னை நோக்கி, எசேக்கியேல் நோக்கி. அப்படின்னா இந்த பாடத்துல எசேக்கியேல் நாம தான், என்னை நோக்கி அப்படின்னா நம்ம நோக்கி சொல்றாரு, மனுபுத்திரனே உன் காலம் ஊன்றி நில்லு, உங்களோட நான் பேசுவேன் அப்படிங்கிறது. அப்போ இன்னைக்கு வந்து மனுபுத்திரனே அப்படின்னு யார் கூப்பிடுறான்னு எசேக்கியேல, எசேக்கியேல் புஸ்தகத்துல மனுபுத்திரனேன்னு தேவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை 93 முறை சொல்லுவார். மனுபுத்திரனே எத்தனை முறை சொல்லுவாரு? 93 முறை சொல்லுவாரு. 93 முறையும் தேவன் எசேக்கியேலை தான் கூப்பிடுறாரு. 93 முறையும் தேவன் என்ன பண்றாருங்க? எசேக்கியேலை தான் மனுபுத்திரனே கூப்பிடுறாரு, வேற யாரையும் கூப்பிடல. அந்த பாடத்துல தேவன் எசேக்கியேல் கிட்ட தான் பேசுறார். மனுபுத்திரனே உன் கால் நின்று, மனுபுத்திரனே நான் காண்பிப்பது என்ன, மனுபுத்திரனே இதை புசி அப்படின்னு 93 இடங்கள்ல வந்து மனுபுத்திரனேன்னு கூப்பிடுறாரு. அப்போ மனுபுத்திரனே அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கூப்பிடுறாருன்னா, அப்ப நாம தான் எசேக்கியேல். நம்மளா பார்த்தா சொல்றாரு மனுபுத்திரனே அப்படிங்கிறார். பாருங்க, தேவன் எவ்வளவு பெரியவர், அவருடைய சர்வ வல்லமை எப்பேற்பட்டதா இருக்கு. அவர் அனந்த ஞானம் உள்ளவர். அவர் வந்து அவருடைய சர்வ வல்லமையை நம்ம பார்க்கும்போது நம்ம ஒண்ணுமே இல்லை அவருக்கு முன்பாக. அப்போ மனுபுத்திரனே நம்மளை கூப்பிடுறாருன்னா நம்மளை அவர் நினைக்கிறதுக்கு நம்ம தகுதியே கிடையாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 8:4. மேன்மை பாராட்டுகிறதற்கு எனக்கு சங்கீதம் 8:4. சங்கீதம் 8 வசனம் 4. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். பாருங்க, மனுஷனை நீ நினைக்கிறதுக்கு பாருங்க, அவருடைய படைப்புல பாருங்க, தேவதூதரை காட்டிலும் நம்ம சின்ன படைப்பு தான். அப்படிங்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதுக்கு மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதும் அவன் எம்மாத்திரம் அப்படின்னு தாவீது சொல்றாரு. அப்போ நம்ம பார்க்கும்போது தேவனுடைய பராக்கிரமத்தின் முன்னாடி, அவருடைய சர்வ வளம் முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது. அண்ட சராசரத்துல நாம இந்த பூமிங்கிற ஒரு கோல்ல ஒரு சின்ன ஒரு தூசு மாதிரி இருக்கிறோம், சராசரி படுகிற தூசு மாதிரி இருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம நினைக்கிறதுக்கு, நம்மளை வந்து தேவன் நினைக்கிறதுக்கு, அவ்வளோ பெரிய தேவன் நம்ம நினைக்கிறதுக்கு நாம ஏமாத்துறோம், நாம ஒண்ணுமே கிடையாது. நம்ம விசாரிக்கிறதுக்கு நம்ம தகுதி இல்லை. அப்ப நம்ம வந்து ஒண்ணுமே இல்லை, நம்ம ஒண்ணுமே இல்லைங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம உணரணும் அன்பானவர்களே. அதான் பார்க்குற அப்போஸ்தலன் பவுல் வந்து சொல்றாரு, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவை மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். பாருங்க, அதாவது மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. அப்போஸ்தலன் பவுல் எவ்வளவு பெரிய ஸ்காலரு, அவர் வந்து சொல்றாரு மேன்மை பாராட்டுறது எனக்கு தகுதி இல்லைங்கிறது. அவர் வந்து ரோம செனட் மெம்பர், நியாயப்பிரமாணத்தை கற்றுத்தந்தவர், கமாலியாளின் பாதத்தில் அமர்ந்து படித்தவர்,
அப்பேற்பட்ட ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்றுத் தேர்ந்து ஒரு பெரிய ஒரு வைராக்கியம் உள்ளவரா, அந்த நியாயப்பிரமாணத்தை வைராக்கியம் உள்ளவரா ஊழியம் செஞ்சவர். அப்பேற்பட்ட பவுல் வந்து சொல்றாரு, மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி இல்லவே. மேன்மை பாராட்டுறது எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறார். நாமெல்லாம் வந்து தகுதி பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் அப்படி சொல்லும்போது நாமெல்லாம் எப்படி மாத்திரம். ஆனாலும் பாருங்க சொல்றாரு, கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தலையும் சொல்றேன் அப்படிங்கிறார். நான் தகுதி இல்லை, அதனால தேவன் எனக்கு சொன்னா நான் சொல்றேங்கிறார். அப்போ மேன்மை பாராட்டு எனக்கு தகுதி இல்லைங்கிற அவ்வளோ பெரிய ஒரு ஸ்காலரு, அவ்வளோ ஞானம் படைச்சவர், எவ்வளோ ஊழியர்கள் செஞ்சவர், அவர் சொல்றாரு எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறார். அதான் அடுத்த வசனத்தை பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் படிக்கலாம். அதுல வந்து சொல்றாரு 2 கொரிந்தியர் 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. பாருங்க, அவர் எவ்வளவு வெளிப்படையா சொல்றாரு பாருங்க. அதாவது நமக்கெல்லாம் வந்து வெளிப்படுத்தப்பட்ட விஷயம் என்ன வெளிப்படுத்திக்கிறார் தேவன்? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தாதது நமக்கு வெளிப்படுத்திட்டாரா? யோசனை பாருங்க. அதான் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம், அது மிகப்பெரிய ஒரு மேன்மையான விஷயத்தை தான் தேவன் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய தெய்வீக திட்டங்களை வெளிப்படுத்தினார். எப்படி? அப்போ பாருங்க, கர்த்தர் வந்து அங்க தமஸ்குக்கு போற வழியில வந்து சவுலை சந்திச்சு அவரை வந்து அழைச்சு அப்போஸ்தலர் ஊழியத்தை கொடுத்து இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை அவர் தெய்வீக திட்டத்தை வெளிப்படுத்தினார். அதான் அவர் சொல்றாரு பாருங்க, நான் மேன்மை பாராட்ட எனக்கு தகுதி இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டு, அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம். ஆனா அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட விஷயங்கள் தேவனுடைய காரியங்கள், அது மேன்மைக்குரிய விஷயம் தான். அந்த மேன்மைக்குரிய விஷயத்தை தேவன் வெளிப்படுத்த எனக்கு வெளிப்படுத்திட்டாருங்கிற ஒரு பெருமை அவருக்குள்ள வரல. அவருக்குள்ள அது பெருமை வரல. சொல்றாரு, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அவர் உயர்த்திடக்கூடாது, அதற்காக என் மாமிசத்தில் ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறார். தேவன் வந்து அவருக்கு ஒரு மாமிசத்தில் முள்ளு கொடுத்தார். அதை வந்து நீங்கும்படி பல தடவை வேண்டுதல் செய்வார். ஆனால் தேவன் என்ன சொல்லிடுவார்னா, என் கிருபை உனக்கு போதும்ன்றார். என் கிருபை உனக்கு போதும் அப்படின்றார். அப்போ ஏன்னா அவருக்கே தெரியுது, அந்த ஒரு முள்ளு கொடுக்கப்படலைன்னா அவர் என்ன பண்ணுவார்? தன்னை மேன்மைப்படுத்திடுவார். அது பெருமையாக நினைச்சிடுவார். நான் எப்பேற்பட்டது தெரியுமா? தேவன் எனக்கு எப்படி வெளிப்படுத்திருக்க தெரியுமா? பாருங்க, அன்னைக்கு எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்துறது நமக்கு தான். எசேக்கியேலுக்கு காமிச்ச விஷயம் நமக்கு தான். மனுபுத்திரனே அப்படின்னு கூப்பிடும்போது நம்ம மனுபுத்திரன் தான். நாம என்ன பண்ணாலும் மனுபுத்திரன் தான். நம்ம வந்து எந்த சூழ்நிலையுமே தேவதூர்களுக்கோ அதுக்கு மேலேயோ நம்ம இப்ப ஆக முடியாது. அதனால சொல்றாரு மனுபுத்திரனே அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப நம்ம வந்து நம்மளை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லைங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் உணரணும் அப்படின்னு பார்க்கணும். அதனாலதான் அவருக்கு ஒரு முள்ளு, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நம்ம யோசிக்கும், நம்ம உயர்த்துவதற்கு எந்த விதத்தில் தகுதி இல்லை. நமக்கு அப்படி என்ன தேவன் வந்து நமக்கு இவங்களுக்கெல்லாம் 7ஆம் சபையின் தூதனுக்கு வெளிப்படுத்தாது, அப்போஸ்தலன் பவுலுக்கு அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தாது தேவன் வெளிப்படுத்திட்டாரா? ஆனா இருந்தாலும் அவங்க மூலியமா வெளிப்படுத்தின காரியம் நமக்கு வெளிப்படுத்துறாரு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்றும் தெரியாத போறது பெர்சபையில் இருந்த போது இருந்த நிலைமை. ஆனா இப்ப நம்ம சத்தியத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 பெரையன் கேள்வி பதில் படிக்கிறோம், 2 சத்தியங்கள் படிக்கிறோம் அப்படின்னு வரும்போது அந்த நாட்டில் வந்து நமக்கு என்னங்கன்னா, ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு பெருமை வரும். நம்ம உயர்த்துவோம். நமக்குள்ள சார் நான் இப்படி சொல்லிட்டேன் பார்த்தியா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஒரு சத்தியம் பேசிட்டாலும் சரி, ஒரு வசனம் படித்தாலும் சரி, ஒரு மண்ணா படித்தாலும் சரி, ஒரு ஜெபம் பண்ணாலும் சரி, இது எல்லாமே வந்து நம்மளை உயர்த்தக்கூடாதுங்கிறது. இப்போ நமக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன வெளிச்சம் தான் கிடைச்சிருக்கு. எவ்வளோ பெரிய வெளிச்சத்தை வாங்கிட்டு அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் வந்து தன்னை வந்து தாழ்மைப்படுத்தி ஊழி செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்படியாக வந்து அவங்க செஞ்சாங்க. அதாவது யோபுல கூட பாருங்க, யோபுக்கு வந்த சோதனைகள் நம்ம பார்க்குறோம். யோபுல நம்ம படிக்கிற மாதிரி படிச்சுக்கிறோம் இல்லைங்க. யோபுக்கு வந்த சோதனைகள், அவர் எப்பேற்பட்ட மனுஷன், கிழக்கத்தி புத்திரன்லேயே பெரியார், ஒரு ராஜா மாதிரி வந்தவர். அத்தனை வேலைக்காரங்க, அத்தனை ஆடு மாடுகள், அத்தனை ஒட்டகங்கள், கழுதிகள், இப்படி எக்கச்சக்கமான செல்வம். அந்த பகுதியில் ஒரு பெரிய ராஜா மாதிரி அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட யோபு சோதனைக்குள்ள போய் அங்க வந்து வீழ்ந்ததுக்கு அப்புறமா அங்க என்னாச்சுன்னா, நண்பர்கள் வந்து அவர் மேல குற்றம் சாட்டு வைப்பாங்க. நீ வந்து சும்மா எனக்கு இந்த சோதனை வந்திருக்காது, நீ வந்து அப்படி பண்ணிருப்ப இப்படி பண்ணிருப்பேன்னு சொல்லி குற்றச்சாட்டு மேல குற்றச்சாட்டு வைக்கும்போது பாருங்க, முதல்ல தேவன் பெரியவர், தேவனுக்கே நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா அப்படி எல்லாம் பேசின யோபோட வாய் கடைசியில என்ன சொல்லுச்சு?
நான் வந்து மீறுதல் இல்லாத சுத்தன், நீர் என்னை குற்றம் பிடிக்க பார்க்கிறீர் அப்படின்னு தேவனுக்கு தான் பேசிட்டார். அப்புறம் தேவன் வந்து யோபுக்கு பாடம் புகட்டுறதுக்காக அவருடைய படைப்பில் எல்லாத்தையும் காமிக்கிறார். காமிச்சோன்னு என்ன சொல்றாரு அவரு? யோபு 44 படிங்க. இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறுஉத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்துக் கொள்கிறேன். ஒரே வார்த்தை சொல்லிட்டாருங்களா? இதோ நான் நீசன். தேவன் வந்து அவருடைய பிரம்மாண்டத்தை காமிச்ச உடனே யோபு என்ன ஆயிட்டா தெரியுங்களா? இதோ நான் நீசன். நீசன் என்ன தெரியுங்களா? எளியவன், ஒன்றுமே இல்லாதவன், நான் ஒன்றும் இல்லை சொல்லிட்டார். அதுக்கு முன்னாடி நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நீர் என்னை குற்றம் பிடிக்க பார்க்கிறேன்னு சொன்னவர் இப்ப நான் உனக்கு என்ன மறுவத்தை சொல்லுவது தேவனே அப்படின்ட்டார். இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கீங்களா? நான் என் கையினால என் வாயை, அப்படி என்ன அர்த்தம்? நான் வாயை முடிக்கிறேன், உங்ககிட்ட பேச முடியாது, பேச தகுதி இல்லை, நான் என் வாயை நான் பொத்திக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்படியாக வந்து பாருங்க, இப்படிப்பட்ட தேவ ஊழியர்கள் எல்லாம் தன்னை வந்து அப்படி ஒண்ணுமே இல்லைங்க உணர்ந்து சொல்லிட்டு போய்க்கிறாங்க. அப்போ அதே மாதிரி நமக்கு தேவன் காட்டக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய சத்தியங்கள் விதமா நம்ம எந்த விதத்திலையும் நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அன்பான சகோதரர். அடுத்தது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் வாசிங்க. 9:6 முன்னாடி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பாருங்க, சவுல் வந்து பவுலா இன்னும் ஆகல. அங்க தமஸ்கோக்கு என்ன பண்றாருன்னா போறாரு. தமஸ்கோக்கு சமீபமா போயிட்டார். எதுக்கு போறாரு? கிறிஸ்தவனை துன்புறுத்தருக்கு. அப்ப சடுதியில ஆண்டவர் அங்க தரிசனமாகி முள்ளுல ஒதுக்க கடினமா அப்படின்னு கேட்டு அங்க வந்து தேவன் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வந்து வெளிப்படுத்தி மகிமையில வெளிப்படுத்துறாரு. இப்போ தரையில விழுந்துட்டார் சவுல். அப்போ அவருக்கு வந்து பார்வை இல்லாம போச்சு. அதான் 6ஆம் வசனத்தை படிச்சு பண்ணிடலாம். அவன் நடுங்கி திகைத்து, நானு என்ன செய்ய சித்தமா இருக்கு கேட்டாரு. பாத்தீங்களா? பாருங்க, எப்பேற்பட்ட ஸ்காலரு, எவ்வளவு ஒரு கௌரவமா போயிட்டு அவர் போனது எப்படிங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு செனட் மெம்பரு. அவர் வந்து குதிரையால பிரயாணமா போயிட்டு இருக்கும்போது அங்க தேவன் வந்து ஆண்டவர் மூலியமாக சந்திச்சு அவருக்கு ஒரு பாடத்தை போட்டுறாரு. அவர் எப்போ உடனே என்ன பண்றாருன்னா, நான் என்ன செய்ய சரண்டர் பண்ணிட்டார். இது இந்த வார்த்தை என்ன தெரியுதுன்னா, பவுல் வந்து தான் சரண்டர் பண்ணிட்டார். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க. அப்போ தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அடுத்த சைடுல தேவ சித்தம் என்னங்கிறத தெரிஞ்சுட்டார். தேவ சித்தம் மட்டும் தான் நம்ம செய்யணும். நம்ம என்ன செய்யணும்? தேவ சித்தம். அப்போ பாருங்க, 1ஆம் வசனத்தில் படிச்சோம், மனுபுத்திரனே உன் கால் ஒன்றே நெல். எசேக்கியேலுக்கு சொன்னதுதான். ஏன்னா எசேக்கியேலுக்கு அடுத்தடுத்து காமிக்கூடிய தரிசனங்கள் வந்து பிரம்மாண்டமான தரிசனம். அவரு அதை வந்து விழுந்துட்டார். இதுக்கு முன்னாடி காமிச்ச தரிசனத்தை பார்த்து என்ன பண்ணிட்டாருங்க? விழுந்துட்டார். அவரால் நிக்க முடியல. அப்புறம் தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ கால் ஒன்று நில்லு அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப கால் ஒன்று நின்றுட்டார். அப்ப நின்றுட்டாருன்னா நாம தான். இப்ப நாம வந்து தேவனுடைய தெய்வீக திட்டங்களை பார்த்து பிரமிச்சு போய் இருக்கிறோம். இப்ப தேவன் என்ன சொல்ற, நம்ம கால் ஒன்று நிக்க சொல்றாரு. அடுத்து என்ன சொல்ல போறாரு தெரியுங்களா? அடுத்து நம்மகிட்ட மறுபடியும் வேலை கொடுக்க போறாரு, நம்மகிட்ட பேச போறாரு. எசேக்கியேல் என்ன பேசினாரு? எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலொன்று நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். பாருங்க, இப்போ அங்க வந்து காலொன்று நில் அப்படின்னு பேசுறாரு. அதான் சொல்றாரு, இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலொன்று நிற்கும்படி செய்தது. அப்ப பாருங்க, இங்க அவருக்கு அந்த நிக்கிறதுக்கான பலன் இல்லை. தேவன் வந்து பலன் தரார். ஆவி அவருக்குள்ள வந்து அவரை காலொன்று நிற்கும்படி செய்து அப்புறம் பேசுறாரு. அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். அப்ப என்னோட பேசுறத கேட்டேங்கிறாரு. அப்ப இங்க வந்து நான் பார்க்கும்போது காலொன்று நிக்க சொல்லிட்டாரு. நிக்கிறதுக்கான பலன் தேவன் தரார். இப்ப நம்ம பார்க்கிறோம், தேவன் நமக்கு இந்த பலன் தரார். அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்ம நிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, எசேக்கியேலுக்கு என்ன சொன்னாரு? அடுத்த சைடுல பார்க்கும்போது ஜீவனும் சக்கரமும் எங்க போதோ அங்க அவர் போகணும்.
ஜீவனும் சக்கரமும் எங்க போகுதோ அங்க எசேக்கியேல் போகணும். எசேக்கியேல் நாம தான். ஜீவனும் சக்கரம் எங்க போகுது? ஜீவன் என்பது தேவனுடைய குணலட்சணங்கள், சக்கரம் தேவனுடைய தெய்வீக திட்டங்கள். அந்த தெய்வீக திட்டத்தை இயக்கிறதே தேவனுடைய குணலட்சணங்கள் தான். அப்ப எங்க போகுதோ அங்க நாம் போகணும். எசேக்கியேல் அங்க போனார், சொன்னதெல்லாம் செஞ்சார். தேவனுடைய திட்டம் அது பாருங்க, தேவன் கொடுத்துட்டாரு. அதற்காக நாம வேலை செய்யணும். எசேக்கியேலுக்கு தேவன் சொன்ன வேலை எல்லாம் செஞ்சார். நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லைங்களா? எசேக்கியேலுக்கு இன்னும் என்ன கொடுத்தாருங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதாவது என்னென்ன வகையான பிராக்டிக்கல், அதாவது செயல்முறை விளக்கம் எசேக்கியேல் மூலம் தேவன் செயல்படுத்தினார். அதாவது ரியலா அவர் வாழ்க்கையை அனுமதிச்சார், அதை செஞ்சு காமிச்சார். அந்த பிரச்சனைகள்லாம் எசேக்கியேல் வாழ்க்கையில் வந்துச்சு. அப்போ அது எல்லாத்துக்கும் தன்னை வந்து உட்படுத்தினார் எசேக்கியேல். அதான் காலொன்று நில். அப்போ காலொன்று நிற்கணும்னா தேவன் வந்து அவருடைய ஆவி கொடுக்குறார். இப்போ நாம பாருங்க, தேவனுடைய பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு தான் நம்ம நிற்கிறோம். நாம தேவனுடைய வேலை செய்ய வந்திருக்கிறோம். பாருங்க, எசேக்கியேல் செய்யக்கூடிய வேலை மாதிரி நாமளும் செய்கிறோம். அதே மாதிரி தேவன் எங்கே போக சொன்னாலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். என்ன செய்ய சொன்னாலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். பயப்படக்கூடாது. தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் சக்கரம் போகுதா? சக்கரம் ஒரு இடத்துல நின்றுச்சுங்களா? 4 திசையிலையும் போச்சு. அவர் 4 திசையிலும் சக்கரம் போகுதுன்னா தேவனுடைய தெய்வத்தில் 4 திசையில் பயணப்படுது. அப்போ அதுக்கு வந்து எசேக்கியேலை தேவன் பயன்படுத்துறாரு. அதே மாதிரி தான் நம்மளையும் தேவன் எங்கே போக சொன்னாலும் போகணும், பயப்படக்கூடாது. நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. அதே எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் படிக்கலாம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். இப்படியாக வந்து எங்க போக சொல்றாரு பாருங்க. மனுபுத்திரனே அப்படின்னு கூப்பிட்டாரு பாத்தீங்களா? எங்க போக சொல்றாரு? எனக்கு விரோதமாய் எழும்பின கலக்கக்கார ஜாதி. தேவனுக்கு விரோதமாக எழும்பின ஜாதி இந்த இஸ்ரேல் ஜனம். கலக்கக்காரன், கலக்கம்னு என்ன தெரியுங்களா? கலகம் ஏற்படுத்துறவங்க. கலகக்காரர்னா ஒரே பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க, பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டே இருப்பாங்க. அதான் கலகக்காரர்கள். அப்போ எனக்கு விரோதமாய், தேவனுக்கே இஸ்ரேல் ஜனம் விரோதம் எழுப்பினாங்களா? தேவனுக்கே விரோதம் எழுப்பின அந்த கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரேல் புத்திரத்துக்கு நான் உன்னை அனுப்ப போறேன். அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாக துரோகம் செய்தார்கள். இவங்க வரலாறு துரோகம் தான். தேவன் நன்மை செஞ்சாரு, இவங்க துரோகம் செஞ்சாரு. யோசனை பண்ணி பாருங்க. எகிப்துல போய் விக்கிரகத்தை வணங்கினாங்க. தேவன் 10 வாதையை அனுமதிச்சு அவங்க வெளிக்கொண்டு வந்தார். அப்புறம் பெரிய பெரிய அற்புதம் செஞ்சார். செங்கடலை பிளந்தார், மன்னாவை கொடுத்தார், பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்கினி ஸ்தம்பம். ஆனா தேவன் வந்து அவ்வளவு ஆச்சரியமாக வழிநடத்தி வந்தார். அவங்க ட்ரெஸ் பழசா போல, அவங்களுடைய தேவையான உணவு மன்னாவை கொடுத்தார், எல்லாம் போஷித்து வந்தார். மோசே மலைக்கு போயிட்டு கீழே வரக்குள்ள என்ன பண்ணிட்டார்? கண்ணு கூட்டி செஞ்சு வச்சு, இதுதான் எகிப்து வந்து எங்களை வழிநடத்தி வந்த தெய்வம், நாங்கள் மீண்டும் எகிப்துக்கு போறோன்னு கிளம்பிட்டாங்க. இப்போ இந்த ஜனங்களுடைய புத்தி அப்படிதான், விக்கிரக வழிபாடு. அப்போ இவங்க வந்து வணங்கா கழுத்துல ஜனங்கள், முரட்டாட்டம் உள்ள ஜனங்களா இருக்கிறாங்க. அடுத்த சைடு எல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய விக்கிரக ஆராதனை. தேவன் எதுக்காக கூப்பிட்டாரு? இவங்களே சொந்த ஜனமாக கூப்பிட்டுருந்தார். சொந்த ஜனம், பரிசுத்த ஜாதி, ஆசாரிய ராஜ்யம், இவங்க தான். இப்போ எசேக்கியேல் கிட்ட வந்து சொல்றார், நீ இப்போ அங்க போகணும். அவங்க எப்பேற்பட்ட ஜாதி? இஸ்ரவேல் எப்பேற்பட்டவங்க? கலக்கக்காரர்கள், கலக்கம் பண்றவங்க. அப்புறம் வணங்கா கழுத்து, முரட்டாட்டம் உள்ள ஜனங்க. அவங்ககிட்ட போய் சொல்லணும்னா பாருங்க, அவங்க எப்படிப்பட்ட ஒரு முரட்டாட்டம் உள்ள ஜனங்க, அவங்ககிட்ட போய் சொல்ல முடியுமா? எசேக்கியேல் பயமா இருக்காதா? பயமா தான் இருக்கு. ஆனாலும் நீ போ அப்படின்னு, நீ போ, நீ சொல்லு. அப்ப தேவன் எங்க போக சொன்னாலும் போகணும். பாருங்க, தேவன் போக சொல்றதுக்கு ஆப்போசிட்ல போனார். யாரு? யோனா. அவர் உதாரணம் பைபிள் ஒரு உதாரணம் பார்க்கணுமா இல்லைங்களா? தேவன் வந்து நினிவேக்கு போக சொன்னார். இவர் எங்க போறாரு? தர்ஷீஸ். அப்போ தேவன் சொன்ன திட்டத்துக்கு விரோதமா அவர் போனாரு. அதனால அதுக்குரிய பலன் அனுபவிச்சார். அதே மாதிரி எசேக்கியேல் அப்படி பண்ணல. எசேக்கியேல் வந்து சொல்றார், நீ வந்து கலகக்கார ஜாதியை இஸ்ரவேல் வீட்டை எடுத்துட்டு அவனை அனுப்ப போற, நீ போய் அவங்க செஞ்ச துரோகத்தை சொல்லுகிறார். அவங்க என்னென்ன துரோகம் செஞ்சாங்க? அதாவது தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் செஞ்சாங்க. அதான் ரோமருக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ரோமர் 10:3. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிற்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். பாருங்க, பவுல் மூலியமா சொல்ற பாருங்க. யாரு இந்த அவர்கள்? எப்படி என்றால், இஸ்ரவேல் ஜனங்க தேவநீதி அறியல.
தேவன் அவருடைய நீதி நியாயங்களை இவங்களுக்கு தான் கொடுத்தாரு. தேவ நீதி அறியாம தங்கள் சுய நீதியை நிறுத்த தேடுகிறபடியால் பாருங்க, இவங்க தேவ நீதியை தான் தேடணும், ஆனா தங்களுடைய சுய நீதியை கொண்டு தேடுறாங்க. தேவநீதி கீழ்ப்படியிலையா, தேவனுடைய நீதிகளுக்கு இவங்க கீழ்ப்படியில. எப்பவுமே தேவ பிள்ளைகள் தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய நீதி நியாயங்கள், அவருடைய கட்டளைகள், கற்பனைகள், வசனங்கள், சத்தியங்கள், அதுக்கு கீழ்ப்படியணும். அதான் தேவநீதி. அப்ப அந்த தேவநீதியை அறியாம தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்துறதுக்காக தேடுறாங்களாம். அதான் பவுல் சொல்றார், சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால அவங்க தேவ நீதிக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்களாம். தேவநீதி கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. இதைத்தான் போய் அங்க சொல்லணும். அவங்க எசேக்கியேல் அங்க சொல்லணும். எங்க சொல்லணும்? இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொல்லணும். நெக்ஸ்ட் இல்லை, எசேக்கியேல் வந்து இஸ்ரவேல் ஜனங்கிட்ட போய் நீங்க பண்ற தப்பு, நீங்க தேவனுக்கு துரோகம் பண்றீங்க, தேவனுக்கு விரோதமா கலக்கம் பண்றீங்க, கொட்டாட்டம் பண்றீங்க, வணங்கா காலத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லணும். எசேக்கியேல் போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லணும். அதே மாதிரி நாம தான் எசேக்கியேல். இன்னைக்கு அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கிட்ட போய் சொன்னாரு எசேக்கியேல், நாம யார்கிட்ட போய் சொல்லணும்? பெயர் கிறிஸ்து மண்டலத்துல போய் சொல்லணும். எங்க சொல்லணும்? பெயர் கிறிஸ்து மண்டலத்துல போய் சொல்லணும். அதே மாதிரிதான் அன்னைக்கு அந்த நிழல்ல மாம்ச இஸ்ரவேல் ஜனங்க அவங்க வணங்கா கழுத்து முரட்டாட்டம் கலக்க வீட்டார். அதே மாதிரி இன்னைக்கு பெயர் கிறிஸ்துவ இருக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? இந்த பெயர் கிறிஸ்துவ இஸ்ரவேல் ஜனங்க மனநிலை தான். எசேக்கியேல் அங்க போய் சொல்ல சொன்னார். இப்ப நாம தான் எசேக்கியேல், நாம இங்க பேச போய் சொல்லணும். அவங்க பண்ற தப்புகளை சொல்றோம். இப்ப நாம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நீங்க பண்றது தப்பு, திருத்துவம் தப்பு, நரகம் தப்பு, ஆத்மா கொடுக்கக்கூடிய விசுவாசம் தப்பு, எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறோம். இப்படியாக வந்து அவங்க சத்தியத்துக்கு விரோதமா செய்யக்கூடிய காரியங்களை தப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அது யாராக இருந்தாலும் நம்ம பயப்படுறதில்லை, சொல்லிட்டு தான் இருக்கிறோம். எசேக்கியேல் அப்படிதான் போய் சொன்னார். நாம தான் எசேக்கியேல், நாமளும் பயப்படக்கூடாது. கலக்கக்கார வீட்டார் இடத்துல தேவன் நம்மளை அனுப்பியிருக்கார். அதான் நம்ம வந்து அவங்களுக்கு பயப்படக்கூடாது. அவங்களுக்கு நம்ம பயப்படக்கூடாது. சத்தியத்தை தேவன் எங்க சொல்ல போய் சொல்லணும். நீ அவங்களுக்கு பயப்படாத அப்படிங்கிறார். அதான் எரேமியா மூலமா சொல்றாரு. எரேமியா 1ஆம் அதிகாரத்துல 7ஆவது வசனம். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. பாருங்க, அதாவது நீ சொல்ல சிறுபிள்ளை என்று நீ சொல்லாத, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்துலும் நீ போய் என்ன பண்ணு, நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாத்தையும் நீ பேசு அப்படிங்கிற. அப்ப நான் சிறு பிள்ளை, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா நமக்கு தேவன் என்ன பண்றாரு? இன்னைக்கு தேவன் ஒன்றும் தெரியாதவங்க தான் கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்காரு? உட்கார வச்சிருக்காரு. ஒன்றும் தெரியாதவங்க தான் சத்தியத்தை சொல்லித்தராரு. அப்போ தேவனுடைய நீதி நியாயங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார். நாம சிறு பிள்ளை என்று சொல்லக்கூடாது. நம்ம வந்து காலத்தை பார்த்தால் போகரா இருக்கணும். ஆனா வந்து பாளையத்தக்கவர்களா ஆணைகளை நம்ம படிச்சு தான் வந்திருக்கிறோம். இப்ப நமக்கு வந்து பலமான ஆகாரத்தை கொடுத்து நம்ம போஷித்து வர, பலமான ஆகாரத்தை கொடுத்து நம்ம போஷிக்கிறாரு. நம்ம வந்து சின்ன பிள்ளை அப்படின்னு நம்ம ஒன்றும் தெரியாதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது சொல்ல பார்க்குறோம். அப்போ நம்ம வந்து எல்லா இடத்துலையும் போய் தேவன் கட்டளையிடுற எல்லாத்தையும் நம்ம பேசணுங்கிறார். அதான் எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் படிக்கும்போது, கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். பாருங்க, இப்போ அவங்க கலக்க வீட்டார், கேட்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்க கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி தங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்கிறதை அவர்கள் அறிய வேண்டும்ங்கிறார். அவங்க வந்து கலக்க வீட்டாரதை கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் சரி கேட்காலும் சரி, நான் சொல்ல வேண்டியது நீ போய் சொல்லிடு அப்படின்னா, நான் சொல்ல வேண்டியதே நீ சொல்லிடு, பயப்பட வேண்டாம். ஏன்னா தேவன் சொல்லியிருக்காருலங்க, நான் உன்னை காக்கும்படி நான் உன்னோட இருக்கிறேன். நம்ம எங்க போனாலும் தேவன் கூட இருக்கிறார். தேவனுடைய பாதுகாப்பு அவருடைய பிள்ளைகள் மேல இருக்குது. அதனால கலக்க வீட்டாராகி அவங்க கிட்ட நீ போறதுக்கு பயப்பட வேண்டாம். நாம பாபிலோன் கிட்ட போய் சொல்றதுக்கு பயப்படக்கூடாது. அவன் கேட்டாலும் சரி கேட்காலும் சரி நீ சொல்லிடு. தங்களுக்குள்ள பாருங்க, இன்னைக்கு அவங்களுக்குள்ள உண்மையான தீர்க்கதரிசி இல்லை, நாம தான் உண்மையான தீர்க்கதரிசி. தங்களுக்குள்ள நம்ம எங்க இந்த பாபிலோன்ல தான் வந்திருக்கிறோம். அப்போ தங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி என்று அவங்க அறிய வேண்டும். அவங்க அறிய வேண்டும். எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசி இருக்கிறாங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்க நீங்க பண்ற தப்புன்னு போய் சொன்னார். தேவன் சொல்ற விஷயத்தை சொன்னார். அதே மாதிரி நாம இப்போ சொல்லிட்டு இருக்கோம். நாம வந்து என்ன பண்ணோம்னா எசேக்கியேல் இப்ப நாம சொல்றோம், பேர கிறிஸ்து மண்டலத்துல போய் சொல்றோம், நீங்க பண்ற விஷயங்கள்லாம் தப்பு, இந்த விக்கிரகாராதனை தப்பு, விளைவுகளுக்கு ஒருத்தது தப்பு, ஜெபமானது தப்பு, இப்படி எல்லாமே நாம தான் சொல்லிட்டு இருக்கிறோம். தேவனுடைய தெய்வீக திட்டத்தை போய் சொல்றோம். சக்கரம் நம்ம பார்க்குறோம், சக்கரம் தேவனுடைய திட்டத்தை அடையாளப்படுத்துது.
அப்போ அந்த சக்கரம் தெய்வீக திட்டம். அதை நம்ம சொல்றோம். 4 திசையும், உலகத்துல எல்லா திசையும் சத்தியம் போயிருச்சு. சத்தியம் போகாத இடமே இல்லை, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. பாருங்க, முன்பை காட்டில் வெளிச்சம் அதிகமாயிட்டு இருக்குது. சத்திய வெளிச்சம் இன்னைக்கு எல்லா இடங்களும் போயிட்டு இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் வந்து எல்லா பக்கமும் ஊழி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சத்தியங்கள் போயிட்டே இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். எல்லா பக்கமே போயாச்சு, எல்லா கண்டங்களுக்கும் போயிடுச்சு. அப்போ தேவனுடைய அந்த திட்டங்கள் வந்து எல்லா பக்கம் போயிட்டு இருக்குது பார்க்குறோம். அதுக்காக வந்து தேவன் என்ன பண்ண ஊழியக்காரர் அனுப்பி ஏற்படுத்திட்டு இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். எஸ்ஐக்களை போன்ற ஊழியக்காரங்க போய் ஊழி செய்கிறாங்க. அதான் சங்கீதம் 74:9 படிக்கிறோம். எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணும். தேவன் அவங்களுக்கு அடையாள அற்புதங்களை செஞ்சார், தீர்க்கதரிசிகளை கொடுத்திருந்தார். இது எது வரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்துல இல்லை, அந்த தீர்க்கதரிசிகள இல்லை. அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க நிலைமை இருக்கு. அன்னைக்கு சிராஜாவின் நிலைமை அப்படித்தான் இருந்துச்சு. பாபுலோன் சிறையிருப்பில் இருந்தபோது அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா இங்க சொல்றாரு நம்மகிட்ட, இவங்க அன்னைக்கு அங்க சத்தியம் இல்லை, அங்க எந்த ஒரு விஷயம் கிடையாது, நீதி நியாயங்கள் அங்க கிடையாது. ஆனா அவங்க போய் சொன்னா, அவங்ககிட்ட சொன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கலக்கக்காரன், அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அதான் எசேக்கியேல் 2:6 படிக்கும்போது, மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சில்களுக்கும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு, அவர்கள் கலக வீச்சார். பாருங்க, அதாவது சொல்ற பாருங்க, மனுபுத்திரனே நீ அவளுக்கு பயப்பட வேண்டாம். எசேக்கியேல் போய் எப்படி சொல்றது, ஐயோ இந்த ஜனங்கள் பயங்கரமான முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாச்சு, அவங்க எப்படிப்பட்ட ஜனங்கள், அவங்க முன்னாடி போய் நம்ம எப்படி போய் சொல்றது, ஒரு பயம் இருக்கும். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், அவருடைய வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். அந்த ஜனங்களுடைய வார்த்தைகள் வந்து அப்படி கடுமையான வார்த்தைகளாக இருக்கு, அஞ்ச வேண்டாம். எப்படி பார்க்குறீங்களா அவங்க, அதாவது நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு, அவர்கள் கலக்க விட்டார். இவங்க எப்படி இருப்பாங்களாமா, நெரிஞ்சல் முள்ளு மாதிரி இருப்பாங்களாம். அந்த கலக்க விட்டார் முரட்டாட்டம் உள்ள ஜனங்க எப்படிப்பட்டவங்க, நெரிஞ்சல் முள்ளு மாதிரி குத்துவாங்க. நெரிஞ்சல் முள் எப்படி குத்துங்க, முள்ளு அது வந்து எப்பவுமே அது நம்ம துன்புறுத்தும். அந்த நெரிஞ்சல் முள்கள் போல அவங்க இருப்பாங்க. நீ அங்கதான் தங்கி இருக்கிற, பயப்படாத. அதுக்கு மேல நீ தேள்களுக்குள்ள வாசம் பண்ணினாலும், தேள்கள் மாதிரி அவங்க கொட்டுவாங்க. இந்த ஜனங்க எப்படி பண்ணி தேள்கள் மாதிரி கொட்டுவாங்க. ஆனா நீ வந்து அவரோட வார்த்தைகளுக்கு பயப்படாத. அவரோட வார்த்தைகள் எப்படி இருக்குமாமா, நெரிஞ்சல் முள்ளு மாதிரி குத்துமா, முள்ளு மாதிரி குத்துமா, தேள் மாதிரி கொட்டுவாங்களாம், தேள் மாதிரி கொட்டுவாங்க. ஆனா நீ பயப்படாத. எப்படி இருக்குங்க, அதாவது நம்மளே பாருங்க, நமக்கு நம்ம ஒருத்தங்கிட்ட போய் பேசுறேன்னா, அவங்க நம்மகிட்ட வந்து எரிஞ்சு விழுகிறாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட பேசுறதுக்கே பயப்படுவோம். அவங்களோட வார்த்தைகள் தேள் மாதிரி கொட்டு, நம்ம சொல்லுவோம் உன்னோட வார்த்தைகள்லாம் எனக்கு தேள் மாதிரி கொட்டுது, முள்ளு மாதிரி குத்துதுன்னு சொல்லுவோம். அவங்ககிட்ட நம்ம பேச மாட்டோம், அவங்கள அவாய்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி இந்த ஜனங்க அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க முகத்துக்கு நீ வந்து கலங்காத, அவங்க முகத்துக்கு முன்பாக நீ கலங்காம இரு, அவங்க கலக்க விட்டார் அப்படிங்கிறார், அவங்க கலக்க விட்டார், நீ பயப்படாத அப்படிங்கிறார். இப்படிதான் அந்த ஜனங்க இருப்பாங்க. நீ எந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு பயந்துட வேண்டாம் அப்படிங்கிறார். அதுலயே 7வது வசனம் வாசிங்க, எசேக்கியேல் 2:7. கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. அவங்க கேட்டாலும் சரி கேட்காலும் சரி, நீ போய் சொல்லி என்ற வார்த்தை சொல்லிட்டு வந்து, அவங்க கேட்டாலும் சரி கேட்காலும் சரி, நீ போய் என்னுடைய வார்த்தைகளை அவங்ககிட்ட சொல்லிடுறார். பாருங்க, அடுத்து சொல்ற பாருங்க, எசேக்கியேல் 2:8 வசனத்துல, மனுபுத்திரனே, நீ இந்த கலக வீட்டாரை போல கலகக்காரராயிராமல் நான் உன்னோட சொல்லுகிறதை கேள், உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். பாருங்க, இப்போ எசேக்கியேல் சொல்றார், மனுபுத்திரனே நீ அந்த கலக்க வீட்டார் மேல என்ன எப்படி இருக்கக்கூடாது, கலக்கக்காரனா இருக்காத அப்படிங்கிறார். அப்போ எசேக்கியேல் கிட்ட சொல்றார், நீ அந்த இஸ்ராயேல் ஜனங்க கலக்க வீட்டார், அவங்க கலக்கக்காரனா இருக்கிறாங்க, அந்த மாதிரி நீ கலக்கக்காரனா இருக்காத, கலக்கக்காரனா இராம நான் உங்களோட சொல்றத கேளுங்கிறார் ஃபர்ஸ்ட். அப்போ அன்பான சகோதரர், மனுபுத்திரன் கூப்பிட்றாரு, நம்மளை தான் கூப்பிட்றாரு, தேவ பிள்ளைகளை நம்மளை தான் இன்னைக்கு தேவன் கூப்பிட்றாரு. மனுபுத்திரன் நீ அந்த கலக்க வீட்டாரை போல இருக்காத, கலக்கக்காரனா இருக்காது.
இப்போ அன்பானவர்களே, நம்ம பார்க்குறோம் அந்த பெர்சபை குணலட்சணங்கள் நம்ம கூட வரக்கூடாது, இருக்கக்கூடாது. பெர்சபையிலேருந்து தேவன் பிரிச்சு எடுத்து கொண்டு வந்துட்டாரு. அப்போ அந்த குணலட்சணம் நம்மகிட்ட இருக்கலாமா? அவங்க கலக்க வீட்டாருடைய குணலட்சணத்தை நம்மகிட்ட வச்சிருக்க கூடாது. சாந்தமுள்ள ஆவி நம்மகிட்ட இருக்கணும். அந்த கலக்க வீட்டாரை போல கலக்கக்காரனா இராம, நான் உன்னோட சொல்றதை நீ என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் கேளு. ஃபர்ஸ்ட் கேட்கணும். தேவன் சொல்லுவார், கேட்கணும். நான் கொடுக்கறத, உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கறத என்ன பண்ணு, புசி. தேவன் கொடுக்கறத புசிங்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம், நீ அந்த கலக்க விட்டாரப்பல நீ கலக்கக்காரனா இருக்கக்கூடாது. கலக்கம் பண்றவங்க எப்படி இருப்பாங்க? கலக்க புத்தி உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? எப்போ பிரச்சனை பண்ணலாமோன்னு ரெடியாக இருப்பாங்க. எப்போ எங்கே பிரச்சனை ஏற்படுத்தலாம், எங்கே பிரச்சனை எடுக்கலாங்கிற ரெடியாக இருப்பாங்க. அதான் அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு சொல்றாரு, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பாருங்க, உங்கள் சாந்த குணம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும். ஆமா, தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? சாந்த குணம். பொன்னாலான அலங்கரிப்பு அலங்காரம் இல்லாம, இருதயத்தில் அழியாத அலங்கரிப்பாக இருக்கக்கூடிய சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவி. பேதுரு சொல்றார், அப்ப சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவி நமக்கு கூட இருக்கணும். அந்த ஜனங்க, இஸ்ரேல் ஜனங்க கலக்க விட்டார். எசேக்கியேல்ட்ட சொல்றார், அந்த கலக்க விட்டார போல நீ கலக்கக்காரனா இராம அப்படிங்கிறார். நான் சொல்றதை கேளுங்கிறார். அப்ப தேவன் கலக்கம் பண்ண சொல்லித்தர மாட்டார், கலகம் பண்ண சொல்லித்தர மாட்டார். தேவன் எப்பொழுதுமே சமாதானத்தின் தேவன். சமாதானம் பாக்கியவான்கள் ஆண்டவர் சொன்னார். அப்ப சொல்றார், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாங்கிறார். ஏன்னா கர்த்தர் இங்க வந்துட்டார், அவருடைய அரசாட்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பாருங்க, இப்படியாக தான் சொல்றாரு, எல்லா இடத்துல சமாதானமா இருக்குங்கிறார், கலக்கம் பண்ணக்கூடாது. யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். இதுதாங்க இன்னைக்கு கஷ்டம். சமாதானமா இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. படிக்கிறோம், பவுல் சொல்றார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அப்போ பரிசுத்தத்தோடு இருக்கணும், சமாதானம் பண்ணவங்களா இருக்கணும், தேவ சமாதானம் நம்மகிட்ட இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சாந்த குணத்தை நம்ம வெளிப்படுத்தணும். இந்த பெர்சபையின் குணலட்சணங்கள், கலக்க வீட்டார் அன்னைக்கு சிம்பாலிக்கல அவங்களும் சொன்னார், இஸ்ரேல் ஜனங்களை கலக்கம் பண்ண அந்த கலக்க வீட்டார். இன்னைக்கு கலக்க வீட்டார் இவங்க தான். அங்கே நாம் இருந்தோம், அங்கேருந்து வந்தாச்சு, இப்போ புதிய சிருஷ்டி ஆகிட்டோம். அப்போ நம்ம எப்படி இருக்கோம்னா, அந்த கலக்கக்காரனா நம்ம இருக்கக்கூடாது, சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கணும், சமாதானம் பண்ணவர்களாக இருக்கணும்னு பார்த்தோம். அதான் இதை வெளிப்படுத்தல் 2:7 அப்போஸ்தலன் யோவான் சொல்றாரு, ஆவி சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அதாவது தேவன் சொல்றாரு, ஆவி சபைகளுக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்கணும். காதுள்ளவன் கேளுங்கிறாரு. எசேக்கியேல் கிட்ட சொன்னார், நான் உனக்கு சொல்றத நீ கேளு, நான் சொல்றதை கேளுனார். அப்ப தேவன் சொல்லுவார், இது நாள் வரைக்கும் சொல்லி நடத்திட்டு வர்றார். அவர் சொல்றதை நம்ம கேட்கணும். காதுள்ளவன் கேட்க கடவன். காது 7 சபையின் காலத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அதான் சொன்னார், சபைகளுக்கு சொல்லுகிறதை, ஆவி சபைகளுக்கு சொல்றத காதுள்ளவன். அப்ப இந்த 7 சபையின் காலகட்டத்தில் தேவன் வழிநடத்திட்டு வந்தார் தேவ பிள்ளைகளை. அப்போ காது இருக்கிறவங்க கேட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தட்டான வழியில் போயிட்டாங்க. பாருங்க, ஜெயங்கொள்ளுகிற நவனம் அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவவருஷத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேங்கிறார். அப்போ நம்ம கேட்கணும். அதை எசேக்கியேல் சொன்னார், நான் உங்கள்கிட்ட சொல்றத கேளு, அப்புறம் என்ன பண்ண, நான் கொடுக்கறத பூசி. அதே தான் சொல்றாரு. நம்ம ஃபர்ஸ்ட் காதுலவங்களா இருந்து என்ன பண்ணணும், கேட்கணும். கேட்கறதுக்கு தீவிரமா, பேசுறதுக்கு தாமதமா இருக்கும். அப்போ கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும். அதான் சொல்றாரு, காதுலவன் கேட்கிறவன். அப்போ அப்படி கேட்டா தான் நம்ம ஜெயம் கொள்ள முடியும், ஜெயம் கொள்ற வகுப்பார். அப்போ நம்ம ஜெயம் கொள்ற வகுப்பாரா நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கிற என்ன பண்ணுவோம்னா, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். அடுத்து வெளிப்படுத்த 3:22 சொல்றாரு பாருங்க,
வெளிப்படுத்தல 3:22. ஆவி சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். பாருங்க, ஆவி சபைகளுக்கு சொல்றத காதுள்ளவன் கேட்கிறவன் என்று எழுது. பாருங்க, ஏன் என்று எழுதுன்னு சொல்றாரு? யாருக்கு எழுத சொல்றாரு? நமக்கு தான், காதுள்ளவங்களுக்கு தான் சொல்றாரு. காதுள்ளவன் கேட்கிறவன், காதுள்ளவன் கேட்கிறவன்கிறார். அப்ப 7 சபைக்கும் அவர் சொன்னார் காதுள்ளவன் கேட்கிறவன். அப்ப நம்ம வந்து அதை எழுதிக்கிற விஷயத்தை கேட்டு நம்ம வந்து ஞானமா நான் செயல்படணும்னு சொல்லி பார்க்கணும். இப்படியே நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம போறது தேடலுக்குள்ள. அதான் சொல்றாரு பாருங்க ஆண்டவர் லூக்கால 10:19 சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். பாருங்க, இன்னைக்கு நம்ம பயப்படக்கூடாது. சர்ப்பத்துக்குள்ள அனுப்பினாலும் பயப்படக்கூடாது, தேள்களுக்குள்ள அனுப்பினாலும் நம்ம பயப்படக்கூடாது. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பாருங்க, இப்படியாக வந்து நெருஞ்சில் முள்ளுக்குள்ள நம்ம போறோமா கவலை வேண்டாம், முள்ளுகளுக்குள்ள போறோமா கவலை வேண்டாம், தேள்களுக்குள்ள போறோமா தேவன் சொல்லியிருக்கார், ஆண்டவர் சொல்லியிருக்கார். சர்ப்பங்களை, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். சர்ப்பங்களை மிதிக்கிறதுக்கும் தேள்களை மிதிக்கிறதுக்கும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்றதுக்கும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேங்கிறார். இந்த அதிகாரம் நமக்கு தேவன் கொடுத்துருக்கார். இந்த அதிகாரம் நமக்கு தேவன் கொடுத்துருக்காரு, அதை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதான் சொல்றாரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் நம்மளை சேதப்படுத்த பயப்படவே தேவையில்லை. நம்ம எப்படி போய் அவங்ககிட்ட சொல்றது, நம்ம என்ன பண்ணிடுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த. பாருங்க, அங்க அனனியா மிசாயல் அசரியா என்ன பண்ணாங்க? அந்த சிலையை வணங்கணும். வணங்கலைன்னா 7 மடங்கு அக்னி சூழ. 7 மடங்கு அக்னி சூழ. ராஜாவினுடைய ஆணை அதை விட பயங்கரமா இருக்குது. என்ன பண்ணாங்க? பயந்தாங்களா? பயப்படவே இல்லையே. அந்த தீயில தூக்கி போட்டாங்க. 7 மடங்கு அக்னி சூளையில போடும்போது என்னாச்சுங்க? அங்க நடந்த சம்பவம் என்னங்க? இவங்களை தூக்கி கொண்டு போனவங்க என்ன போயிட்டாங்க? அந்த அக்னி ஜுவாலா கிட்ட போகும்போது செத்து போயிட்டாங்க. ஆனா அக்னிக்குள்ள தூக்கி வீசப்பட்ட இவங்க என்ன ஆச்சுங்க? முடி கூட கருக கிடையாது. அப்ப பாருங்க, அவங்க ட்ரெஸ் வேகல, முடி கூட கருகல. அப்படிங்கும்போது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆண்டவர் வந்து சொல்லித் அனுப்பினார், அவருடைய சீசர்கள் சொல்லித் அனுப்பினார். இப்ப நாம தான் சீசர்கள். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்குறேன். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தான்னு சொல்லியிருக்கார். கலக்க விட்டாரத்துல போறீங்களா? போங்க, நம்ம போறோம். இந்த பேசிக் கிளாஸ் நடத்துறதுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுக்க போவோம். அப்போ பேசவே ஜனங்கிட்ட பேசுவோம். நிறைய விஷயங்கள் சொல்லி நீங்கள் இருக்க தப்புன்னு சொல்லுவோம். ஆனால் பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, நம்மளை மிரட்டுவாங்க. நம்ம பயப்படுறதில்லை. அந்த மாதிரி தான், அதே மாதிரி தான் அன்பானவர்களே, நமக்கு வந்து பார்க்கும்போது எதுக்கும் பயம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்லி தான் அனுப்பியிருக்கார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எதுக்குள்ள போட்டாலும் சரி உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியாக வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனால் நமக்கு என்ன சொல்றாருன்னா, எசேக்கியேல் 2:8 படிக்கிறோம், நீ வந்து நம்ம என்ன எப்படி இருக்கக்கூடாது? அந்த கலக்க வீட்டாரை போல கலக்கக்காரனாக இருக்கக்கூடாது. கலக்கக்காரனாக இராமல் நான் சொல்கிறத கேளுனார். அப்போ நம்ம கேட்கணும், தேவன் கொடுக்குறத புசிக்கணும். அவர் சத்தியத்தை கொடுப்பார், அதை புசித்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சாப்பிட்றத ஒன்று ஜீரணமாகணும். சாப்பிட்றது எல்லாமே என்ன ஆகணும்? வயிற்றுக்குள்ளே போகுது. வயிற்றுக்குள்ளே போய் என்ன ஆகுது? ஜீரணமாக. ஜீரணமானது சத்து. அது மாதிரி தேவன் சத்தியங்கள் உள்ளே போய் நமக்குள்ள ஜீரணமானா தான் சத்து கிடைக்குது. அடுத்தது எசேக்கியேல் 2:9 படிக்கும்போது, அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன், அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. ஒரு எசேக்கியேல் ஒரு கை நீட்டப்படுது, அந்த கையில் ஒரு புஸ்தக சுருள் இருக்குது. அடுத்து 10ஆம் வசனம், அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார், அதில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. பாருங்க, இப்போ ஒரு புஸ்தகம் கொடுக்குறார். ஒரு புஸ்தகம் வந்து நீட்டப்பட்ட கை வந்து கொடுக்குது. அந்த புஸ்தக சொல் இருக்குது, அதை எனக்கு முன்பாக விரித்தார். எசேக்கியேலுக்கு முன்பாக அது விரிக்கப்படுது. அதுக்கு விரிக்கப்படும் போது விரிச்சாச்சுன்னு என்னக்குன்னா, அதில் உள்ளும் புறம் எழுதப்பட்டிருக்குது. அதில் எழுதப்பட்டிருக்குது. அதில் என்ன இருக்குன்னா, புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பது எழுதி இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு நான் பார்க்குறோம், உள்ளும் புறம் எழுதப்பட்டது, உள்ளும் புறமும் எழுதப்பட்டது.
இது என்னன்னா பரிசுத்த வேதாகமம், அதாவது தேவனுடைய பரிசுத்த வேதாகமம். அடுத்த சைடில் பார்க்கும்போது அதில் உள்ளும் புறம் எழுதப்பட்டதுங்கிறது, உள்ளும் புறமும், உள்ளுக்கு தெரியாது, வெளியுகிறது தெரியும். இப்போ வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள், வெளிப்படுத்தாத சத்தியங்கள். எசேக்கியேலில் பார்த்தோம், விரிஞ்ச சட்டை, விரியாத சட்டை. விரிஞ்ச சட்டை வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள் அடையாளப்படுத்துது, விரியாத சட்டை வந்து இன்னும் வெளிப்படுத்தாத சத்தியங்கள். இப்படி உள்ளும் புறம் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த இதாக பரிசுத்த வேதாகமம். அதை வந்து பார்த்தீங்கன்னா எசேக்கியேல்கிட்ட கொடுக்குறாரு. அதில் வந்து உள்ளும் புறம் எழுதப்பட்டிருக்குது. அதில் புலம்பலும் தவிப்பும் ஐயோன்னு தான் எழுதப்பட்டிருக்கு. அதே தான் நம்ம படித்தோம். வெளிப்படுத்தல் கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம பார்க்கும்போது பைபிளில் இருக்குது. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் படிக்கும்போது, அதாவது அங்கே 5ஆம் அதிகாரத்தில் பரலோக தரிசனம், அங்கே சிங்காசனத்து மேலே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, பிதாவாகிய தேவன். 5ஆம் அவருடைய அங்கே வந்து பார்க்கும்போது உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 1ஆம் வசனம் 5:1 வாசிங்க. அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். இப்ப சிங்காசனம் உட்காந்துக்கிற தேவன், அங்க உள்ளும் புறம் எழுதப்பட்ட 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டது ஒரு புஸ்தகம் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டாராம். அப்ப அந்த புஸ்தகத்தை திறக்கிறதுக்கு, அந்த முத்திரைகளை உடைக்கிறதுக்கு பாத்திரவான் யாருன்னு ஒரு சத்தம் ஒரு தூதன் கொடுக்குறாரு. யாருமே இல்லை, வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவரும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்துச்சா. இப்படியாக வந்து அதை காமிக்கும்போது யோவான் அழுகிறார். அப்ப பார்க்கும்போது அந்த புத்தகத்தை யாரு உடைக்க பாத்திரவான் அப்படிங்கும்போது அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவனுக்கு முன்பாக மூப்பருக்கு மத்தியில் வந்து நிற்கிது. அப்போ ஆட்டுக்குட்டியானவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தகங்களுடைய முத்திரைகளை உடைக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சத்தியத்தை வெளிப்படுத்துறாருன்னு சொல்லிப்போம். இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து சத்தியத்தை வாங்கி என்ன பண்றார், அதை முத்திரைகளை உடைச்சு சத்தியத்தை கொடுக்குறார். இப்படியாக உள்ளும் புறமும் எழுதப்படக்கூடிய சத்தியங்கள். அதில் வந்து பாருங்க, புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிப்போம். அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. இப்படியாக வந்து அந்த புத்தகம் பார்க்கும்போது எரேமியா 1:9 படிக்கும்போது, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அப்ப பாருங்க, அந்த புத்தகத்தை கொடுத்தாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, என் கையை கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன். இப்படியாக வந்து தேவனுடைய தீர்க்கதரிசிகளுடைய வாயில தேவன் தான் என்ன பண்றாருன்னா அவருடைய வார்த்தைகளை கொடுக்குறார். வார்த்தைகளை அவர் தான் கொடுக்குறாருங்கிறத பார்க்கணும். இப்படியாக இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் பார்க்கும்போது எசேக்கியேல் தேவன் சொன்னார், அதாவது நீ கால் ஒன்றி நெல், மனுபுத்திரனே உன் கால் ஒன்றி நெல், உங்ககிட்ட பேசு அப்படின்னார். இப்போ எசேக்கியேல் நாம தான் தேவன் காமிச்ச தரிசனத்தை பார்த்து எசேக்கியேல் விழுந்துட்டார். இப்போ தேவன் என்ன பண்ணுற, கால் ஒன்று நெல் அப்படிங்கிறார். இப்போ நாமும் தேவன் வெளிப்படுத்தின காரியங்களை பார்த்து நம்ம பலன் இல்லாமல் தான் இருக்கிறோம். அதில் நம்ம நிற்கிறதுக்கு பலன் இல்லை. அப்போ தேவன் என்ன பண்ணுறாருங்களா, கால் ஒன்று நெல் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு. அதே மாதிரி நம்மகிட்ட தான் எனக்கு தேவன் பேசுகிறார். அதே மாதிரி தேவன் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஆவியை கொடுக்குறார். எசேக்கியேல் கால் ஒன்று நிற்கிறார், பலனை பெற்றுக்கொள்கிறார். தேவன் உன்னை அடுத்து நிறைய வெளிப்படுத்த போகிறார். எசேக்கியேல் நிறைய வெளிப்படுத்த போகிறார். அப்போ எசேக்கியேல் நாம தான் இன்னும் நிறைய வெளிப்படுத்த போகிறார். அதெல்லாம் தாங்கிறதுக்கு நமக்கு பலன் வேணும். தேவன் எங்கே போக சொன்னாலும் போகணும். எங்கே போக சொன்னார், எசேக்கியேல் எங்கே போக சொன்னார், அந்த கலக்க வீட்டு இடத்துல போக சொன்னார். எசேக்கியேல் பயப்படலை. அதே மாதிரி நாமளும் பயப்படக்கூடாது. எங்கே போனாலும் அதாவது சொல்ல நெருஞ்சல் முள் மாதிரி இருப்பாங்க, முள்ளு மாதிரி இருப்பாங்க, தேள் மாதிரி இருப்பாங்க, பாம்பு மாதிரி இருப்பாங்க. பயப்பட வேண்டியதில்லை. தேவன் சொல்லிட்டாரு, உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதுங்கிறார். அப்போ நம்ம சேதப்படுத்தாதுன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. பயப்பட தேவையில்லை. நம்ம தொடர்ந்து இன்னும் நமது ஓட்டத்தை ஓடணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம். மனுபுத்திரனே உன் கால் ஒன்றி நெல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த நாளில் நம்ம பாடத்தை நம்ம தியானித்தோம். தேவன் தாமே இந்த கேட்ட வசனம் நமக்கு ஆசீர்வாதம் மாற்றி தருவாராக. அடுத்த வாரம் அதை வந்து புஸ்தகத்தை கொடுக்குற புஸ்தகத்தை அடுத்து என்ன பண்ண சொல்கிறார். எசேக்கியேல் கிட்ட கொடுக்குறாரு, ஒரு புஸ்தகத்தை விரிச்சு வைக்கிறாரு. அதை எசேக்கியேல் என்ன செய்ய சொல்கிறார் அப்படிங்கிறத அடுத்த வாரம் தியானிக்கலாம். பொறுமையோட கேட்ட தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.